ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பணக்கஷ்டம் என்பது அனைவரும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியதுதான். பணத்திற்கு தட்டுப்பாடு இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அனைவரும் கடுமையாக உழைக்கின்றோம். இருந்தாலும் கையில் வீட்டிலும் பணம் தங்குவதே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகி விடுகிறது என்பதுதான் பெரும்பாலானவர்களின் புலம்பலாக உள்ளது. பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு மிக எளிமையான பரிகாரங்கள் பல உள்ளன. ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்களில் இருந்து விடுபட முடியும், வாழ்க்கையில் எப்போதும் பணக்கஷ்டம் என்ற நிலை வராமல் காத்துக்கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ளலாம். பண கஷ்டம், பண தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை ஆகியவை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் ஆசை. அதற்காகத்தான் அனைவரும் கடுமையாக உழைக்கின்றோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் சில சமயங்களில் பண கஷ்டத்திற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. சிலர் உடனடியாக அதிலிருந்து மீண்டு வந்து சமாளித்து விடுவார்கள். ஆனால் பலர் அடுத்தடுத்த நிதி நெருக்கடிகளில் சிக்கிக்கொள்வது உண்டு. ஆனால் சில ஆன்மீக பரிகாரங்களை செய்வதால் எப்போதும் பண கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதுடன் உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கும். இந்த எளிய பரிகாரங்களை செய்தால் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் காண முடியும். குறிப்பாக பொருளாதார நிலை மிக பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். கோவிலில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பச்சரிசி வாங்கி காணிக்கையாக அளிப்பது நல்லது. வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பச்சரிசியால் அபிஷேகம் செய்தோ அல்லது பச்சரிசியை நைவேத்தியமாக படைத்தோ வழிபடலாம். இந்த வழிபாட்டின் போது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்வது சிறப்பு. இந்த எளிய பரிகாரம் சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும். இதனால் பண பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் அமைதி, அதிர்ஷ்டம் வரும். வீடு தேடி செல்வ வளம், நேர்மறை ஆற்றல் வளரும். பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பவர்கள் வீட்டில் குபேர எந்திரம் வாங்கி வைக்கலாம். வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்து சிறப்பு. இது செல்வத்திற்கு அதிபதியான குபேரருக்குரிய திசையாகும். இந்த குபேர எந்திரம் செல்வ வளத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். இது நிதி நிலைமை உயர உதவியாக இருக்கும். பண பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி வடகிழக்கு திசையில் கனமான பொருட்கள், உடைந்த மற்றும் தேவையற்ற பொருட்கள், செருப்பு ஆகியவற்றை வைக்கக்கூடாது. கழிவறையும் இந்த திசையில் அமைக்கக்கூடாது. வடகிழக்கு திசை எப்போதும் சுத்தமாக பிரகாசமாக இருக்க வேண்டும். இதனால் நிதி, வெற்றி ஆகிய இரண்டும் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். வீட்டில் சிறிய நீர்க்கசிவு இருந்தாலும் அதை அலட்சியம் செய்து விடாதீர்கள். இதனால் பெரிய அளவில் செலவு, பண இழப்பு ஆகியவை ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டில் குழாய்கள், கழிவறைகள் ஆகியவற்றில் நீர்க்கசிவு இருந்தால் அது அந்த வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து செலவு வந்து கொண்டே இருக்கும். வீண் செலவு, பண விரயம், பண இழப்பு ஆகியவை ஏற்பட்டு பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். சமையலறை, கழிவறை என எங்கு நீர்க்கசிவு இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து விடுங்கள். வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசை என்பது குபேரனின் திசை. இது பணம் மற்றும் வெற்றியுடன் தொடர்புடைய திசையாகும். இந்த திசையில் கழிவறை அமைத்தால் செல்வம் சேருவதை தடுக்கும். வீட்டில் தீய சக்திகளின் அதிர்வலைகள் அதிகரிக்கும். வடக்கு அல்லது மேற்கு திசையில் கழிவறை அமைப்பதற்கு பதிலாக நீர் அமைப்புகளை வைக்கலாம். இது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்து நன்மைகள் அதிகரிக்க வழிவகுக்கும். மணி பிளான்ட் என்பது பொருளாதார வளர்ச்சி, நேர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வீட்டில் பசுமையான மணி பிளான்ட்டை வைத்து வளர்ப்பது சிறப்பு. இதை வீட்டிற்கு தென்கிழக்கு திசையில் வைப்பது சிறப்பு. இது சுக்கிரனுக்குரிய திசையாகும். மகாலட்சுமியுடன் தொடர்புடையதாகும்.
அதனால் இந்த திசையில் வளர்ச்சியான பொருளை வைக்கும்போது வீட்டின் செல்வ நிலை, நேர்மறையான விஷயங்கள், அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி ஆகியவை வீட்டில் நிறைந்திருக்கும். வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட்டை வாட விடாமல் நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். காய்ந்த இலைகள் இருந்தால் அதை உடனடியாக அப்புறப்படுத்தி விட வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் வடக்கு திசையில் மணி பிளான்ட்டை வைத்து விடக்கூடாது. அதே போல நேரடியாக தரையிலும் வளர்க்கக்கூடாது. மணி பிளான்ட் வளர வளர வீட்டில் இருக்கும் பண பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சுத்தமான தெளிவான முகம் பார்க்கும் கண்ணாடியை உங்களின் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைப்பது மிகவும் சிறப்பு. வாஸ்து சாஸ்திரப்படி கண்ணாடி என்பது உங்களின் செல்வ வளத்தை எதிரொலிக்கும். பணம் வைக்கும் இடத்தில் கண்ணாடியை வைத்தால் வீட்டிற்கு 2 மடங்காக பணம் வந்து கொண்டே இருக்கும். இது உங்கள் சேமிப்பை பல மடங்காக பெருக செய்வதற்கு மிக சிறப்பான வழியாகும். இது செல்வ வளத்தை பெருக செய்வதுடன் பொருளாதார வளர்ச்சியை நிலைத்திருக்க உதவும். கையில் பண மூட்டையுடன் இருக்கும் குபேரர் சிலையை வாங்கி வீட்டில் வைப்பது சிறப்பு. அல்லது குபேரரின் பை என சொல்லப்படும் பையை வாங்கி அதில் காசுகள், மஞ்சள், அரிசி, ஏலக்காய் உள்ளிட்ட மங்கள பொருட்களை போட்டு வீட்டில் வைப்பது நல்லது. இவை அனைத்தையும் கூட போட்டு வைக்கலாம். இவை அனைத்தும் வெற்றி, செல்வ வளம், அதிர்ஷ்டம், ஆற்றல் ஆகியவற்றை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும். இந்த பை எப்போதும் வீட்டில் இருந்தால் பொருளாதார நிலையாக வளர்ச்சி காணும். செல்வ வளம் அதிகரித்து கொண்டு இருக்கும். ஸ்ரீம் என்ற லக்ஷ்மி மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் செல்வம் பெருகும். செல்வ வளம் சேருவதுடன் மகாலட்சுமி அருளும் வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். பணத்தை ஈர்ப்பதற்கு இது மிகவும் சுலபமான வழியாகும். முழு நம்பிக்கையுடன் ஆடி மனதிலிருந்து உச்சரிப்பதால் குறையாத செல்வம், அமைதி, அதிர்ஷ்டம் ஆகியவை பெருகிக் கொண்டே இருக்கும். தினமும் இந்த மந்திரத்தை சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்படுவதை உணரலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.